தர்ம நெறி நின்று நீதி பிறழாமல் பூமியின் பாரத்தை குறைக்கும் தர்மராஜர் வருகிறார் என்று காவலர்கள் கட்டியம் கூற ராஜசபைக்குள் நுழைந்தார் யமதர்மராஜன். பூவுலகில் ஆயுள் முடிந்து வந்தவர்கள் தர்மராஜனை காண வரிசையில் காத்து கொண்டிருந்தார்கள். கிங்கரர்கள் பூவுலகிலிருந்து வந்தவர்களை கட்டுப்படுத்தும் பணியில் இருந்தார்கள். என்ன சித்திரகுப்தா, பூவுலகிலிருந்து மானுடர் வரத்து அதிகமோ என்றார். ஆமாம், எங்களுடைய வேலை நேரம் போக அதிகமாகவே உழைக்க வேண்டியிருக்கிறது. கூடுதல் சம்பளம் எதுவும் இல்லாமல் என்றார் சித்திரகுப்தர். மானிடர்கள் நேர்காணலை ஆரம்பிக்கலாம் என்றார் தர்மராஜர். தன்னிடமிருந்த குறிப்பேட்டின் துணையுடன் பூவுலக வாசிகளை அறிமுகம் செய்து அவர்கள் செய்த நன்மை தீமைகளை யமனிடம் பட்டியலிட்டு கொண்டிருந்தார் விசித்திரகுப்தன். குறிப்பேடுகளை சரிபார்த்து சித்திரகுப்தன் கேட்கும் ஏடுகளை எடுத்து உதவி கொண்டிருந்தான். தற்போது தர்மராஜனை நேர்காணும் முறை சத்தியசீலனுக்கு. சித்திரகுப்தன் ஏடுகளை பார்த்து பேசுவதற்கு முன்னால் பேச ஆரம்பித்தான் சத்தியசீலன். என் பெயர் சத்தியசீலன். பாரத நாட்டில், குறிப்பாக தமிழகத்தில் எல்லோராலும் மதிக்கப்பெற்ற அரசியல்வாதி. பூவுலகில் என்ன நடக்கிறது, அங்கு மக்களின் நிலை என்ன என்றறியாமல் நீங்கள் இங்கே நடத்துகின்ற நேர்காணல் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. திடுகிட்ட யமராஜன், நீர் சொல்வது ஒன்றும் புரியவில்லையே மானுடனே என்றார். கொரோனா என்ற பெயர் கொண்ட ஒரு கொடுமையான நுண்குருமி பூலோகத்தை ஆட்டிப்படைத்து கொண்டிருக்கிறது. வளர்ந்த நாடுகள், வளரும் நாடுகள் என்று பாகுபாடில்லாமல் எல்லா நாடுகளும் அதன் பிடியில் சிக்கி தவிக்கின்றன. நுண்கிருமியின் பரவலை தடுக்கவும் அதன் தாக்கத்தை குறைக்கவும் முகக்கவசம் அணிதல், சமூக இடைவெளி, ஊரடங்கு உத்தரவு என்று பற்பல வழிகளை நாடுகள் கையாண்டு வருகின்றன. இதை பற்றிய சிந்தனை எதுவும் இல்லாமல் திருவிழா போல இங்கே கூடியிருக்கும் கூட்டத்தை பார்த்தால் நுண்குருமி பரவுவதற்கு ஏற்றமான இடமாக தோன்றுகிறது. பூவுலகத்திலிருந்து மேலுலகம் வருகின்ற நுழைவாயில் யமலோகம். இங்கு சரியான கட்டுப்பாடுகள் இல்லை என்றால் நுண்குருமி தேவலோகம், சத்தியலோகம் என்று மற்ற லோகங்களுக்கும் பரவும் வாய்ப்புள்ளது. பூவுலகத்திலிருந்து வந்த கொரோனாவை மற்ற லோகங்களுக்கும் பரப்பிய பழி சொல் யமதர்மராஜன் ஆகிய உங்களையே சாரும் என்று நீண்ட பிரசங்கத்தை முடித்தார் சத்தியசீலன். மிகவும் மனக்குழப்பத்துடன் என்ன செய்வது என்று வினவுவது போல் சித்திரகுப்தனை பார்த்தான் காலதேவன். தேவரே, சத்தியசீலன் சொல்வது அனைத்தும் உண்மை. காற்றில் கிருமிகள் ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கு பரவும் என்ற காரணத்தால் வாயையும் மூக்கையும் மூடி இறைக்கும்படியான முகக்கவசம் அணிகிறார்கள். பொது இடத்தில் நபர்களுக்கிடையே 6 அடி இடைவெளி விட்டு நிற்கிறார்கள். மனிதன் ஒரு ஊரிலிருந்து மற்றொரு ஊருக்கு செல்ல அரசின் அனுமதி வேண்டும். அனுமதியுடன் சென்றாலும் சென்ற இடத்தில் சில நாட்கள் தனிமைப்படுத்தப்பட்டு அப்புறம்தான் அவர்கள் வெளியே செல்ல அனுமதிக்கப்படுகிறார்கள். பூவுலகிலிருந்து திரும்பி வருகிற கிங்கரர்கள் தலைவலி, இருமல், ஜுரம் என சொல்லி கேட்டிருக்கிறேன். ஆகவே சத்தியசீலனின் அறிவுரைப்படி தேவையான நடவடிக்கை எடுப்பது உசிதம் என்றார் சித்திரகுப்தர். தர்மராஜர் சத்தியசீலனுடன் ஆலோசித்து கீழ்கண்ட அரசாணைகளை வெளியிட்டார். எல்லோரும் கண்டிப்பாக முகக்கவசம் அணிய வேண்டும். அரசவையிலும் பொது இடங்களிலும் 6 அடி சமூக இடைவெளி கட்டாயமாக கடைபிடிக்கப்பட வேண்டும். பூமியில் கொரோனாவால் உயிரிழந்தவர்களும் அவர்களை அழைத்து வந்த கிங்கரர்களும் 20 நாட்கள் தனிமைப்படுத்தப்படுவார். மற்ற காரணங்களால் உயிர் துறந்து வந்தவர்களும் அவர்களுடன் வந்த கிங்கரர்கள் 10 நாட்கள் தனிமையில் இருக்க வேண்டும். தனிமைப்படுத்துதல் முடிந்தவுடன் பூலோகத்திலிருந்து வந்தவர்கள் யமதர்மன் நேர்காணலுக்கு அழைத்து வரப்படுவார். தனிமைப்படுத்தும் காலத்தில் கிங்கரர்களுக்கு சம்பளத்துடன் விடுப்பு கொடுக்கப்படும். சத்தியசீலனின் அறிவுரையால் மனமகிழ்ந்த காலதேவன் தன் தலையில் தானே மண்ணை வாரி போட்டு கொண்டதை போல அவரை தன் ஆலோசகராக நியமித்தான். தனிமைப்படுத்தியவர்களை கவனித்து கொள்ள மற்ற லோகங்களிலிருந்து கன்னிகையினர் தெரிவிக்கப்பட்டனர். பூலோகத்திலிருந்து வந்த யமதூதர்கள் தனிமைப்படுத்தப்பட்டதால் அவர்கள் மாதத்தில் 2 அல்லது 3 முறை மட்டுமே பூலோகம் செல்ல நேர்ந்தது. மற்ற நாட்களில் வேலை செய்யாமல் சம்பளம் பெற்றுக்கொண்டு ஓய்வு எடுத்து கொண்டிருந்தார்கள். முன்பு பூலோகம் செய்ய தயக்கம் காட்டிய கிங்கரர்கள் குறைந்த வேலை முழு சம்பளம் என்பதனால் பூலோகம் சென்று உயிர் பறித்து வர போட்டி போட ஆரம்பித்தார்கள். இதற்கு வெள்ளி, தங்க காசுகள் கையூட்டாக கொடுக்கவும் ஆயத்தமாக இருந்தார்கள். காலதேவனின் ஆலோசகர் என்ற முறையில் சத்தியசீலன் காசுகளை பெற்றுக்கொண்டு பூவுலகம் செல்வதற்கு கிங்கரர்களை தேர்வு செய்வதாக செய்தி பரவியது. அரசியல் சித்து விளையாட்டில் வல்லவரான சத்தியசீலன் சித்திரகுப்தன் பதிவேட்டில் உள்ள அவரை சார்ந்தவர்களின் பாவ புண்ணிய கணக்குகளை மாற்றும் வழிமுறையை அறிந்து கொண்டார்.
அதிகமான எண்ணிக்கையில் கிங்கரர்கள் தனிமைப்படுத்தப்பட்டதால் மேலும் பலரை பணியமர்த்தும் நிலைக்கு தள்ளப்பட்டார் தர்மராஜன். செலவினங்கள் அதிகரிக்க லஞ்சம் தலைவிரித்தாட வேறு வழி தோன்றாமல் ருத்ரதேவனின் பாதங்களில் சரைவனடவென்று முடிவு செய்தார் காலதேவன். காலதேவனின் கலக்கத்தை போக்க வந்தது போல் அரசவையில் நுழைந்தார் முக்காலமும் உணர்ந்த நாரத முனிவர். என்ன யமதர்மரே, ஏன் வாட்டம் உன் முகத்தில்? கொரோனா வருகையால் உன்னுடைய வேலை பழுவும் அதிகமாகிவிட்டது என்ன? எல்லாம் அறிந்த உமக்கு என்னுடைய நிலை தெரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் என்று ஆரம்பித்த காலதேவன், செலவினங்கள் அதிகரிப்பதையும் லஞ்சம் என்ற பூதம் காலடி எடுத்து வைத்திருப்பதையும் சொன்னார். பரமசிவனை சரணடைவதுதான் இதிலிருந்து விடுபடுவதற்கு ஒரே வழி என்று முடித்தார். நாரதர் கேட்டார், பூவுலகில் உயிர் பிரிந்தவுடன் என்ன செய்வார்கள்? அவரவர்கள் குல வழக்கப்படி உடலை எரிப்பார்கள் அல்லது புதைப்பார்கள். அப்படியானால் கிங்கரர்கள் கொண்டு வருவது இறந்த அந்த உடலின் அடைப்பட்டு கிடந்த ஆத்மா. ஒரு மனிதன் நோய் வாசப்பட்டால் அது உடலை தாக்குகிறதா, ஆன்மாவையா அல்லது இரண்டையுமையா? இதில் என்ன சந்தேகம்? உடலைத்தான். அப்படியென்றால் இங்கே வருகின்ற ஆத்மாவில் நோய் இருக்காது அல்லவா? ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கிய யமதர்மன், நீர் சொல்வது உண்மை. உடலை விட்டு இங்கே வருகின்ற ஆத்மாவில் கொரோனா கிருமிகள் இருக்காது. சத்தியசீலனின் அலங்கார பேச்சில் நான் என்னையும் படித்த சாத்திரங்களையும் மறந்துவிட்டேன். ஒரு நிமிடத்தில் இந்த மானுடன் என்னை நிலை தடுமாற வைத்து விட்டான். 4 வேதங்கள், தர்மசாத்திர நெறிமுறைகள் என்று அனைத்தையும் கற்ற உன்னை ஒரு நொடி பொழுதில் தன் வசப்படுத்திய இவனை போன்றவர்கள் மனித குலத்தை மயக்கும் பேச்சால் என்னத்தான் செய்ய மாட்டார்கள்? அவர்களை நினைத்து பரிதாபப்பட்டு யமதர்மா என்று கூறி நாராயணா என்று சொல்லிய வண்ணம் யமலோகத்திலிருந்து கிளம்பினார் நாரதர். இந்த கதை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.